யோபு 1 அதிகாரம் 10வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. யோபுவை குறித்து சாத்தான் சாட்சி சொல்லுகிறான். யோபுவை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதற்கு சாத்தான் ஒரு சாட்சி கொடுக்கிறான். ஆண்டவரிடத்தில் சொல்கிறான், நீர் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறீர். அப்போ முதலாவது யோபுவையும் அவன் வீட்டையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய குடும்பத்துக்குள்ளே இயேசுவின் பிள்ளையாக வந்துட்டீங்களோ, உங்களை சுற்றிலும் பரலோகம் ஒரு வேலி வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகம் உங்களை சுற்றிலும் ஒரு வேலி வைத்து விடுகிறார். ஆமென். அதுக்குள்ளே வேறு யாரும் தொட முடியாது. விசுவாசிக்கணும், அதுதான் விசுவாசம். நான் இயேசுவின் குடும்பம், இயேசுவுக்கு நாங்கள் சொந்தம், பரலோகம் எங்களை கண்காணிக்கிறது என்று சொல்லி. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சில நிலங்கள் இருக்கும், சும்மா அப்படியே கிடக்கும், யாரும் உள்ளே நுழைய மாட்டாங்க. இரும்பெல்லாம் கிடைக்கும், யாரும் போய் தொட மாட்டாங்க. ஏன்னா எழுதி போட ரயில்வே நிலம், இந்த நிலம் ரயில்வேக்கு சொந்தம், ரயில்வேக்கு தனி போலீஸ் இருக்குது. அதனால் திருடுறதை கூட ரயில்வே இதில் திருட ரொம்ப பயப்படுவாங்க. பிடிச்சா அவ்வளோதான், பயங்கரமான இது. ஏன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட். இங்குள்ள ஆளவன ஏமாத்தில் எம்எல்ஏ ஃபோன் பண்ணுவார், எங்கள் ஆள் தான்ப்பா திருடனா கூட விட்டுருப்பான் பாரு. திருடனுக்கு துணை போகிற ஆட்கள் தானே இங்கே இருக்காங்க. அதனால தான் அவங்களும் திருடுறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க கோடி கோடியாக. அங்கே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்னா ஒரு பயம், அவங்களுக்கு பயம். இது அந்த இடம் அவங்களுக்கு சொந்தம். அந்த இதை தொட்டுறாங்கப்பா, சென்ட்ரல் ரயில்வேக்கு சொந்தம். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தத்துக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்புன்னா, நம்ம பரலோகத்தின் சொத்துக்கள். நம்மெல்லாம் யார்? பரலோகத்தின் சொத்துக்கள். தொற்ற முடியுமா யாராவது? அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவர் கண்ணின் மணியை கை வச்சு தொற்ற முடியுமா யாராவது? நீங்கள் அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், எங்களை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைச்சி பாதுகாக்கிறாரு, நாங்கள் அவருக்கு சொந்தம். தினம் அப்படி சொல்லி ஆண்டவரை துதிச்சு பாருங்கள், அந்த பாதுகாப்பை நீங்கள் உணருவீங்க. அல்லேலூயா. ஜெபமணி என்னத்தை கண்டோம், சர்ச்சுக்கு போயினா இப்படியே சலித்து வாழ்ந்து ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போனோம். அப்படி இல்லை, ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பாக்கியத்தை நினச்சி பாருங்க. ஆண்டவர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளை இடுகிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முதலமைச்சர் வந்தால் போலீஸ் வரும், கருப்பு பூனை படை, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போ அதை துப்பாக்கி தூக்கிட்டு வருவாங்க, யாரும் நெருங்க முடியாதுன்னு. ஆனால் சில ஆட்கள் நினச்சா அவங்களையும் அழிச்சே பண்ணிடுறாங்க, அந்த பாதுகாப்பெல்லாம் உடைச்சிடுறாங்க. ஆனால் நமக்கு பாதுகாப்பு எங்கேருந்து வர்றாங்க? பரலோகத்தில் தூதர்கள் கட்டளையிடுவாராம், அவங்கள யாராவது தொட முடியுமா? அப்போ ரொம்ப சரியான பாதுகாப்போடு இருக்கிறவங்க யார் தான்? சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. பைபிள் எழுதியிருக்கல நமக்கு. சாத்தானே சொல்கிறான், நீர் வேலி அடைச்சல பாதுகாக்கிறீர், என்னால் தொட முடியலையே. அப்போ ஆண்டவர் நம்மை சுற்றி வேலி அடைச்சி பாதுகாக்கிறார், அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சாத்தான் சொல்கிறான், அவன் என்ன செஞ்சாலும் ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே. அவன் கிழங்கு போட்டால் பல மடங்காக விளையுது, அவன் வாழை போட்டால் நல்ல கொலை வருது, நிறைய செழிப்பு வருது. யோபு என்ன கை வச்சாலும் பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். மூணாவது சொல்கிறான், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று, சொத்துக்கள் பெருகிற்று. அவர் பெருக பண்ணுகிற தேவன். யோபுவை பெருக பண்ணிட்டார். யோபு பார்க்க யாராவது வந்தால் சொல்லுவாங்க, இங்கேருந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நிலெல்லாம் யாருக்கு சொந்தம்? யோபுக்கு சொந்தங்க. இந்த தோட்டெல்லாம் யோபுக்கு சொந்தம். இந்த பாருங்கள், இந்த ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் பாருங்கள், எல்லாம் யோபுக்கு சொந்தம். பெருகிட்டே இருக்கு. அவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. அப்போ உங்களை ஆண்டவர் பெருக பண்ண விரும்புகிறார். உடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், உடைய சொத்துக்களை பெருக பண்ணுவார், உடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். அதான் ஆண்டவருக்கு விருப்பம்.
அதான் தேவனுடைய விருப்பம். நீங்கள் விசுவாசித்தா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெருகணும் என்பதான் ஆண்டவருக்கு விருப்பம். நாங்கள் 78ஆம் வருஷம் இயேசுடிக்கிற ஊழிய சின்ன ஜபக்குழுவாக ஆரம்பிக்கப்பட்டார். நாங்கள் இடம் இல்லாமல் ஒரு தென்னந்தோட்டத்தில் தான் திறப்பின் வாசல் ஜபெல்லாம் நடத்துவோம். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம். அப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் ஒரு இடம் தருவேன், அதில் தேவனுடைய வீடை கட்டுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கர்த்தர் ஒரு இடம் கொடுத்தார். ஒருத்தர் எனக்கு ஒரு 1/2 ஏக்கர் நிலம் இருக்குது மெயின் ரோட்டில், அது ஆண்டவர் உங்களை ஊழியத்தை கொடுக்க சொல்கிறாரு, அதில் நீங்கள் இந்த ஜப வீடு கட்டுங்கன்னு சொல்லி அவங்க 1/2 ஏக்கர் நிலம் ஃப்ரீயாக தந்துட்டாங்க. அதில் தான் முதல் தேவனுடைய வீடுன்னு இருக்கு பாருங்கள், வானத்தின் வாசல் அங்கே கட்டப்பட்டது. அது எங்களுக்கு பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலம் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 40 வருஷம். அப்போ பெரிய விஷயம். 1/2 ஏக்கர் நிலம் மெயின் ரோட்டில் கிடச்சிருக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷமாக கட்டுறோம். அப்புறம் ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் இடங்கொண்டு பெருகுவாய், 4 திசையிலையும் பெருகுவாயினார். நான் சொன்னேன், எங்களுக்கு இதுவே பெரிய விஷயம், 1/2 ஏக்கர் நிலம் கிடச்சிருக்கிறேன், இன்னும் 4 பக்கமும் பெருகுவான்னு கர்த்தர் சொல்கிறாரு. இன்றைக்கு அந்த லேண்டுக்கு 4 பக்கமும் கர்த்தர் நிலம் கொடுத்துருக்கிறார். அவர் சொல் தவறாத தேவன். அல்லேலூயா. 4 பக்கமும் இடம் தந்திருக்கிறார். நாங்களா தேடி அடித்து பிடிச்செல்லாம் வாங்கலை, ஒன்றா சேருது. தேவையை விரிவாக கர்த்தர் கொண்டு சேர்க்கிறார். அதான் ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. இதுவே நமக்கு பெருசாக தெரியுதில்ல, ஆண்டவருக்கு இது சின்னதாக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு சின்ன இடமாலாம் இருக்குது. வருங்காலத்தில் பெரிய சபையாக மாறின என்ன பக்கத்துலலாம் இடம் இருக்குதா, எல்லையை விரிவாக்கிடுவார். பெருக பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அப்படி தான் உங்களை பெருக பண்ணுவார், உங்களுடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார், உங்களுடைய வருமானத்தை பெருக பண்ணுவார், பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார். அவர் எல்லாத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை பெருக பண்ணுவார், வியாபாரம் செய்கிறவருடைய வியாபாரத்தை பெருக பண்ணுவார், வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வருமானத்தை பெருக பண்ணுவார். இப்போ இருக்கிற மாதிரி நீங்க இருக்க போவதில்லை. அல்லேலூயா.